First snow. இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதமான வார்த்தைகள் உங்களுக்காக. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. எவ்வளோ ஆசீர்வாதமான வார்த்தைகள் இல்லையா? இதில் சொல்லி இருக்கிறது போலவே கடவுள் உங்களோடு எப்போதும் இருப்பதாக. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் திடீர்னு பிளான் பண்ணி எங்கள் வீட்டுக்காரு ஸ்னோஃபால்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நம்ம போகலாம், மவுண்ட் லகுனா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பினோம். சடன் பிளான் தாங்க. எங்கள் வீட்டிலேருந்து 1 hour தான் இந்த லொக்கேஷனு. அதுவும் ஸ்னோஃபால் அப்படின்னோடனே நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். என்னோடய பாப்பா அதுக்கு மேலே எக்ஸைட் ஆகிட்டா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இதுவரைக்கும் ஸ்னோஃபால்ஸை ரியலாக பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்னோ. வா முன்னாடி வா. Look at this snow rain. First time ever I could see the snow rain lively. Charlie, Diya Papa, snow rain. Could you see the snow rain? Yeah. Where are you? I can't see you. Oh, there. See, Diya. Are you enjoying snow rain? Ooh, good. Let's go to the spot. எவ்வளவு அருமையான பிளேஸ் தெரியுமாங்க. ரோடு கூட அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அதை பார்க்க எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதோடவே நாங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். அந்த ஸ்பாட்டில் போயிட்டு எந்த ஸ்பாட்டுன்னு இந்த குறித்த ஸ்பாட்டு அப்படின்னு கிடையாது. நம்ம போய்கிட்டே இருந்தோம்னாலே நமக்கு தெரியும். நிறைய பேர் ஃப்ளாட்டாக இருக்கிற இடத்துல விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நாங்களும் போயிட்டு அப்படியே அவங்க கூட ஜாயின் பண்ணி நிறைய ஸ்லைடு மாதிரி இப்படி சர்க்கிளாக ஸ்லோப் மாதிரிலாம் பிளேசஸ் இருந்தது. அங்கே போயிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் டியூப் வச்சு விளையாண்டோம். ரோடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எங்கப்பா உங்க புள்ளக்குட்டியை காணோம். புள்ள மலை ஏறிட்டு இருக்குடி. தனியா மலை ஏறிக்கிட்டு இருக்குதா? Let's go. நாங்கள் இங்கே ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு ரெடி ஆகிறதுக்குள்ளே எங்கள் பாப்பா ஃபஸ்ட்டு மலை மேலே ஏறி சறுக்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு அவ்வளோ பிடிக்குங்க இந்த ஸ்லைட் பண்ணுறது ஸ்னோவில். அதனால் அவள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டா. Because he lives, I can face tomorrow. Because he lives, all fear is gone. Because I know he owns the future, and life is worth living just because he lives. God sent his son, they called him Jesus. He came to love, he lived forgive, he lived and died to buy my pardon. An empty grave is there to prove my Savior lives. காரெல்லாம் பார்த்தீங்களா எப்படி ஆயிடுச்சுன்னு? செம்ம இல்லைங்க, செம்ம சம்காரம்.
சூப்பர். ஹாய். வாயெல்லாம் வீங்கி போயிடுச்சுங்க. எப்படி இருக்க பாத்தீங்களா? ஸ்னோ ரெயினுங்க. பேசவே முடியல. வாயெல்லாம் செம்ம சூப்பரா இருக்கு. யாராவது மவுண்ட் லக்னா பக்கத்துல இருந்தீங்கன்னா 1 hour தான் சாண்டியாகோல இருந்து. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அப்படியே அந்த ஸ்னோலாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டா இருக்கு. அப்படியே மண்ணை விட சாஃப்டா இருக்கு. ஃபேஸ் ஃபுல்லா ரெயின். மூக்கு வாய் எல்லாம் வீங்கி போயிடுச்சு. பேசவே மாறிடுச்சு. பேச கூட முடியல. பட் இது வந்து நம்ம தாங்குற மாதிரி தான் இருக்கு. அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை. நல்லா நீங்கள் ஸ்னோ கியர், ஜாக்கெட்டு, பீப்ஸு, க்ளவுஸ் இதெல்லாம் போட்டு வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. பார்த்தீங்களா என் பின்னாடியே ஸ்னோ ரெயின் தெரியுது. பார்த்தீங்களா செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. ஸ்னோமேன் பண்ணோம். அப்படியே வீடியோ எடுத்தோம், ஃபோட்டோ எடுத்தோம். செம்ம சூப்பராக இருக்குது. இப்போ நாங்கள் விசிட்டர் சென்டர் போயிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு இருக்கோம். எங்கள் பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பாருங்க, பேக்கடு ஒரு பேக்கடு ஸ்னோமேன் மாதிரி உட்காந்துருக்கு பாருங்க. 2 ஜாக்கெட்டை போட்டு நல்லா ஃபுல்லா கிளவுஸ் இது குல்லா எல்லாம் போட்டு விட்டு சந்தோஷமா விளையாண்டா. இங்க எங்களுடைய தலைவர் ரெடி ஆயிட்டு, இவர் தான் எக்ஸிக்யூட்டர், டைரக்டர். எல்லாம் பக்காவா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் போட்டு கரெக்டா சேஃபா கூட்டு போயிட்டு இருக்காரு. என்னால இதுக்கு மேல பேச முடியல. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. யாராவது மவுண்ட் லக்னா பக்கத்துல இருந்தீங்கன்னா இப்போ மிஸ் ஆயிட்டுனாலும் நெக்ஸ்ட் டைம் எப்போன்னு பார்த்துட்டு வந்துருங்க. நாளைக்கு ஸ்னோ ரெயின் இருக்கா? சாட்டர்டே நாளைக்கு சனி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்னோ ரெயின்ல நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணாதவங்க பண்ணுங்க. இது என்னோட எவர் ஃபர்ஸ்ட் டைம், லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்னோ ரெயினை லைவா பாக்குறேன். என் பாப்பாவும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறா. வீட்டுக்கார முன்னாடியே பாத்திருக்காரு. நாங்க இப்பதான் இதை பார்த்து விளையாடுறவங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு. ஓகே, நம்ம இப்ப விசிட்டர் சென்டர் போயிட்டு அங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். அவ்வளவுதான். ஓகே, நைஸ் டு மீட் யூ ஆல். பாய். நாங்கள் ப்ளேலாம் பண்ணி முடிச்சுட்டு விசிட்டர் சென்டர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்தில் போனோங்க. அது பார்த்திங்கன்னா அந்த அந்த வேலை வந்து எந்த காருமே போக முடியாது. ஒன்லி 4 வீலர், அதாவது 4X வீல்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான், அதாவது இந்த 4runner, ட்ரக்கு அந்த மாதிரி இருக்கிற காரு மட்டும்தான் அது உள்ளார போக முடியும். செயின்ஸ் இருந்தால் கூட செயின் போட்டுக்கிட்டு இருக்கிற கார் கூட போக முடியாது. ஆனால் எங்கள் கார் செயின் இல்லாமையே போணுச்சுங்க. நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அந்த வே கூட விசிட்டர் சென்டர் போகிற வழி கூட ரொம்ப நல்லா இருந்தது. அதை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம். ஆனால் பார்த்தா விசிட்டர் சென்டர் ஓப்பன்லேயே இல்லை, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் ஃபுட்டெல்லாம் நாங்கள் நல்ல வேலை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். நீங்களும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. அங்கெல்லாம் எந்த ஷாப்பும் இருக்காது. ஸோ அதனால் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததை வந்து அப்படியே கார்லேயே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். பாப்பாவும் அங்கேருந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டா. ரொம்ப அருமையாக இருந்தது அந்த பிளேஸ்.
you.